ஓகே. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அதே மாதிரி தான், அதே ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ட்ரூத் டேபிளுக்கு அப்புறமா கேரக்டரிஸ்டிக் டேபிள் பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு அப்புறமா எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்ப்போம். எக்ஸைட்டேஷன் டேபிள் முடிச்சுட்டு பிளாக் டயக்ராம் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல நாம் NAND லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் NAND பற்றி உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு யூனிவர்சல் கேட்ஸ். இதை வச்சு எந்த கேட் வேணால் நம்மளால் பில்ட் பண்ண முடியும், NANDும் நாரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு NAND கேட் வச்சுக்கிறேன். ஸோ எஸ்ஆருக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம், அதே டயக்ராம் தான் போட போகிறோம். ஸோ மேலே ஒரு NAND, கீழே ஒரு NAND போடுவோம். இந்த மேலே இருக்க NANDோட ஒரு இன்புட்டும் கீழே இருக்க NANDோட ஒரு இன்புட்டும் வந்து எப்படி இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கும். எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா கிளாக் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சிஎல்கேடி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இன்புட் கொடுப்போம். மேலே வந்து கீழே வந்து ஒரு இன்புட்டு. தென் இங்கே ஒரு NAND கேட்டு வரையும். அந்த NAND கேட்டு வந்து கியூ கேட்டுக்கு அவுட்புட் வந்து கியூன்னு எடுத்துப்போம். கீழே அதே மாதிரி ஒரு NAND கேட்டு வரையும். அந்த NAND கேட்டுக்கான அவுட்புட் வந்து Q டேஷ்னு எடுத்துப்போம். இது வந்து நம்ம Qன்னு எடுத்துப்போம். இது வந்து நம்ம Q டேஷ்னு எடுத்துப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். இதோட ஒரு இன்புட் வந்து கீழே இருக்கிற NAND கேட்டோட அவுட்புட்டாக இருக்கும். அதேமாரி இந்த NAND கேட்டோட ஒரு இன்புட் வந்து மேலே இருக்கிற NAND கேட்டோட அவுட்புட்டாக இருக்கும். கிறிஸ் கிராஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். தென் இந்த ஜேகேல வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து கனெக்ட் ஆகும். எப்படின்னா, மேலே இருக்கிற NAND கேட்டோட ஒரு இன்புட் வந்து கியூ டேஷாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கியூவோட அவுட் வேல்யூ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த NAND கேட்டு கூட கனெக்ட் ஆகிற மாரி இருக்கும். இதை நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற NAND கேட்டோட ஒரு இன்புட்டு வந்து கியூவோட வேல்யூவும் இருக்கும். அதேமாரி மேலே இருக்கிற NAND கேட்டோட இன்புட் வந்து இந்த கியூ டேஷோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். மேலே ஜே, இங்கே கே, இப்படி போட்டிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரூத் டேபிள் வந்து வரைய போகிறோம். ட்ரூத் டேபிள் எழுதலாமா? ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் எப்படி பண்ணுவோம், கிளாக் போட்டுப்போம். ட்ரூத் டேபிளுக்கு மட்டும்தான் கிளாக் வரும். நெக்ஸ்ட் என்ன போடுவோம், இன்புட் போடுவோம். இன்புட் யார், ஜே இருக்குது, கே இருக்குது. தென் அவுட்புட்டு, கரண்ட் அவுட்புட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ன்னு எழுதுவோம். அடுத்து இப்போ கிளாக் வந்து இனிஷியல் கண்டிஷன் தெரியும், 0 இருக்கும். அப்போ ஜேவோட வேல்யூ கேவோட வேல்யூ நோட் பண்ண தேவையில்ல. கியூ ஆஃப் டீன்னு இருக்கும், ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ இருக்கும். தென் இப்போ கிளாக் வந்து என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். 1 1 1 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேன்னு இருக்குது. அப்போனா அது வந்து 2 லெட்டர் இருக்குது. அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வரும்னா 2 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ ஜேவோட வேல்யூ இங்கே 0ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 0ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 1, இங்கே 1, இங்கே 0, இங்கே 1, இங்கே 0, இங்கே 1. ஸோ நம்மளுக்கு எஸ்ஆரில் பார்த்த மாதிரியே தான். ஸோ 0 0 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எஸ்ஆரில் கியூ ஆஃப் டீன்னு கிடைக்குமா, அதே மாதிரி தான் கியூ ஆஃப் டீன்னு கிடைக்கும். தென் 0 1 கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம எஸ்ஆரில் என்ன பண்ணோம், இந்த ஜியோட வேல்யூவும் இந்த ஜியோட வேல்யூ எடுத்து நம்ம போடுவோம். ஸோ அந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ எடுத்து போடுவோம், இந்த இடத்துல ஜியோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம் 0. அதே மாதிரி எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் எப்படி பண்ணோம், இந்த 1 0 வந்துச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ எடுத்து எழுதுவோம் 1. ஸோ அதே தான் கீழே நமக்கு எஸ்ஸோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா நம்ம இன்வேலிட்னு எழுதுவோம். பட் இந்த இடத்துல என்ன எழுதுவோம்னா ஜேகேல 1 வந்துச்சுன்னா நம்ம டாகல்னு எழுதுவோம். டாகல் கண்டிஷனாக வேறு எதுவும் இல்லை. முன்னாடி ஸ்டோர் பண்ண வேல்யூவுக்கு நாம் இது எடுப்போம், காம்ப்ளிமெண்ட் பார் எடுப்போம். ஸோ
ஜேகே இஸ் ஜேகே வந்து ஒரு ஒன்றும் கிடையாது. எஸ்ஆரோட எக்ஸ்டென்ஷன் தான். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பும் சம் எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சியும் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸும் எப்படி சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சி ப்ளஸ் ப்ளஸ். அதே மாதிரி ஜேகேன்றது எஸ்ஆரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கீழே கிடைச்ச அந்த ஒன் இன்வாலிட் கண்டிஷன் வந்து இந்த இடத்துல டாகல் ஆகிடும். டாகல்ன்றது ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட இன்வெர்ஸாக இருக்கும். அதுதான் வந்து டாகல். தென் ட்ரூத் டேபிள் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து வரையணும். கேரக்டரிஸ்டிக் டேபிள் வரையலாமா? கேரக்டரிஸ்டிக் டேபிளில் வந்து என்ன கிடைக்கும்னா, கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம இது வந்து சாண்ட்விட்சாக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக வெளியே அவுட்புட்ஸ் இருக்கும், நடுவில் இன்புட்ஸ் இருக்கும். சாண்ட்விச். ஸோ யார் யார் இருப்பாங்கன்னா Q of T இருப்பான், J இருப்பான், K இருப்பான், Q of T plus 1. உங்களுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். Q of Tலேருந்து J வரையும் K வரையும் என்ன எடுப்போம், இன்புட்ஸாக எடுப்போம். Q of T plus 1ன்றது என்ன எடுப்போம், அவுட்புட் எடுப்போம். ஸோ 4 ஜீரோஸ், 0 0 0 0 1 1 1 1 0 0 1 1 0 0 1 1 0 1 0 1 0 1 0 1. அடுத்து இப்போ Q of T plus வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு எழுதலாம். எப்படி தெரியும், 0 0 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், Q of Tன்னு எழுதுவோம். 0 0 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், Q of T யாரு, 0. தென் 0 1 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், 0ன்னு எழுதுவோம். 0 1 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், 0ன்னு எழுதுவோம். அடுத்து 1 0 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். 1 0 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் 1 1 வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், டாகல் என்னது, ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட இன்வெர்ஸ். இங்கே 1 1 வருது, அப்போ டாகல் கண்டிஷன். ப்ரீவியஸாக என்ன வேல்யூ ஸ்டோர் இருக்குது, 0, அதோட இன்வெர்ஸு 1. 0 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ 1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் 0 1 இருக்குது, 0 1 வந்துச்சுன்னா என்ன இருக்கும், 0 கிடைக்கும். 1 0 இருக்குது, 1 0 வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 1 இருக்குது, 1 1 என்ன ஆகிடும், டாகல் ஆகிடும். ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட இன்வெர்ஸ் எடுக்கணும். 1 இருக்கா, 1ஓட இன்வெர்ஸ் யார், 0. ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து எழுதியாச்சு. அடுத்து வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள். எக்ஸைட்டேஷன் எப்படி எழுதுது, கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு பார்க்கலாமா. எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளில் வந்து அவுட்புட்ஸ் தான் இன்புட்ஸாக இருக்கும், இன்புட்ஸ் தான் அவுட்புட்ஸாக இருக்கும். அதாவது Q of Tயும் Q of T plus 1ம் நம்மளுக்கு இன்புட்டாக இருக்கும், Jவும் அண்டு Kவும் அவுட்புட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து 2 இன்புட்னால நான் 0 0 1 1ன்னு எழுதிக்கிறேன், 0 1 0 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த 0 மட்டும் ஆயிடுச்சுன்னா அது பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. நான் ஓகே. ஸோ நம்மளுக்கு Q of Tலையும் Q plus Tலையும் எப்போ 0 வருதுன்னு பார்க்கலாம். ஸோ Q of Tயும் Q of T plus 1ம் எங்கே 0 ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கண்டிஷனில் 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஜேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0 தான் இருக்குது, அப்போ 0 போட்டுக்கலாம். கேவோட வேல்யூ பாருங்கள் 0லேருந்து 1 போகுது, ட்ரான்சிஷன் நடக்குது. ட்ரான்சிஷன் வந்தால் என்ன பண்ணணும், டோன்ட் கேர் பண்ணணும், 0 x. கரெக்டாக. அடுத்து அடுத்து என்ன இருக்குது, 0 இருக்குது 1 இருக்குது. இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. 0 இருக்குது 1 இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து பார்ப்போம். ஸோ எஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது, ஜேயில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்கா, 1லேருந்து 1 தான் வருது, அப்போது 1 தான் இருக்கும். கே வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது, அப்போது 1 டோன்ட் கேராக இருக்கும், 1 டோன்ட் கேர், ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் நடக்குது கேக்கு. நெக்ஸ்ட்டு 1 0 1 இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 0 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு 0 கிடைக்குது, கீழே இடத்துல ஒரு 0 கிடைக்குது. எதனா ட்ரான்ஸ்லேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ
கேவோட வேல்யூ வந்து ஜேவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 மூவ் ஆகுது, ட்ரான்சிஷன் இருக்குது. அதுவே கேவோட வேல்யூ 1 to 1 தான் இருக்குது, ட்ரான்சிஷன் நடக்கல. அப்போ நான் எப்படி போடலாம், டோன்ட் கேர் அண்ட் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது 1 கண்டிஷன். ஸோ இது வந்து 1ஆக மாறிடும். சாரி, அந்த 1 கண்டிஷனையும் இந்த 1 கண்டிஷனையும் எடுத்துக்கிறேன், ரொம்ப லைட்டாக இருக்குது, திக்னஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு கம்பேர் பண்ணுங்கள். ஜியோட வேல்யூ என்ன சேஞ்சஸ் இருக்கா, எஸ், 0லேருந்து 1ஆக மாறுது. அப்போனா இது வந்து டோன்ட் கேராக மாறிடும். நெக்ஸ்ட் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 0ஆக மாறிடுது. அப்போ என்ன ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும். அப்போ டோன்ட் கேர் 0 ஆகிடும். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது வரையணும், பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம் எப்படி வரையணும், பிளாக் டயக்ராம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுப்போம். இது வெளியே ஸ்டாண்டர்டாக வந்து Q of Tன்னு எழுதிப்போம், இல்லை சிம்பிளாக Q. கீழே ஒரு கோடு போட்டு Q பார்னு எழுதிப்போம். இது வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறது தான். இங்கே ஒரு கிளாக், இது வந்து கிளாக்காக மாறிடுது. இப்போ மேலே ஒரு இன்புட்டு, கீழே வந்து ஒரு இன்புட் தருவோமா, மேலே கொடுக்குற இன்புட் ஜேவாக இருக்கும், கீழே கொடுக்குற இன்புட் வந்து கேவாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் வந்து பிளாக் டயக்ராம். நம்ம இதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கே மேப் வரைய சொன்னால் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. சில இடத்துல கே மேப்பும் வரைய சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். கே மேப் எப்படி வரையுதுன்னா, கே மேப்பை யாரை பேஸ் பண்ணி வரையணும் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள், இவனை பேஸ் பண்ணி தான் கே மேப் வந்து வரையணும். ஸோ கே மேப் யார் யாருக்கு வரையணும்னா, யாரோ அந்த கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் வச்சு. ஸோ நம்மளுக்கு ஜேகே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் வேரியபிளாக இருக்குது, அவங்கள பேஸ் பண்ணி தான் கே மேப் வந்து வரையணும். கே மேப்ஸ். ஸோ கே மேப் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு போடலாம்னா ஜேக்கு போடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்லு வரையும். ஏன் 4 செல்லு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ் இருக்குது. 4 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இருக்கிறதுனால, சாரி மேலே வரும், 4 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதாவது 0 0 0 1 1 0 1 1 அப்படி டிஃப்ரெண்ட்டான 4 காம்பினேஷன் இருக்குன்னா நம்ம 4 செல்லு வரைகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த Q of Tயும் Q of T plus 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஜேகேவை தான் நம்ம அந்த அவங்களுக்கு தான் நம்ம இந்த கே மேப் வந்து போகிறோம். ஸோ இப்போ நான் கீழே வரைகிறேங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. Q of T ஒரு பக்கம் வரைகிறேன், Q of T plus 1 வந்து ஒரு பக்கம் வரைகிறேன். ஸோ Q of T1 Q of T1 Q of T plus 1 அண்ட் Q of T plus 1. ஸோ கே மேப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று எப்போவுமே இதுவாக ஜீரோஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுமாரி போட்டால் இந்த மேப்பில் வந்து செக் பண்ணோம். ஸோ 0 0 வந்து என்ன இருக்கும், ஜேயோட வேல்யூ 0 ஆகிடும். அதேமாரி 0 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கே மேப்போட வேல்யூ ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். கரெக்டாக? ஸோ Q of T plus 1 இது வந்து 0வாக இருக்கும், 1ஆக இருக்கும், 0வாக இருக்கும், 1ஆக இருக்கும். 0 0 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், 0வாக கிடைக்கும். 0 1 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், ஆப்பியும் வந்து 0வா, சாரி அந்த டைமில் வந்து 1ஆக கிடைக்கும். அந்த டைம் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 1ஆக கிடைக்குது. இதே மாதிரி இந்த கே மேப் வந்து நம்ம எஸ்ஆர் கேட்டுக்கும் போட்டு பார்க்கலாம். அடுத்து
ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு சால்வ் பண்ணுறத விட நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள்லேயே பார்த்துடலாம். ஏன்னா அதில் வரதும் அதை பேஸ் பண்ணி தான் போடணும். ஓகேவா? ஏன்னா கியூ ஆஃப் டி ஒரு பக்கம் இருக்குது, கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் ஒரு பக்கம் இருக்குது, ஜேகே வந்து நம்ம பேஸ் பண்ணி போடணும். ஸோ நம்மளுக்கு 0 கிடச்சிச்சு, 0 கிடச்சிச்சு, 0 1 வந்து 1 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வர ரெண்டுமே வந்து டோன்ட் கேஷ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு குரூப் பண்ணி நம்ம வேல்யூ வந்து எழுதணும். ஸோ குரூப் பண்ணால் நம்மளுக்கு 1 எக்ஸ் இது மட்டும், இந்த டோன்ட் கேர்ஸ் வந்து நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். அப்போ அது வந்து நான் பை குரூப் பண்ணலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். இது ஹரிசாண்டலாக பார்க்கணும், வெர்டிக்கலாக பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கலாக பார்த்தா என்ன இருக்குது? கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் மட்டும்தான் இருக்குது. ஹரிசாண்டலாக பாருங்கள், 2 எலமெண்ட் இருக்குது. கியூ ஆஃப் டி ஹோல் பார்னோ கியூ ஆஃப் டின்னு இருக்குது. இது ரெண்டும் சேமா? இல்லை, டிஃப்ரெண்ட்டு, ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக. ஸோ ஆப்போசிட்டாக வந்தால் என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் யார் இருக்கான்? கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் மட்டும் தான் இருக்கான். கரெக்டாக? அப்போ அந்த கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்று தான் நம்மளுக்கு ஜே வேல்யூவாக இருக்கும். ஜே இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன். இதுதான் வந்து ஜேயோட வேல்யூவாக இருக்கும். அதேமாதிரி கேக்கு போடலாமா? கேக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன்? 4 பொட்டி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னோட கியூ ஆஃப் டியாக இருக்கும், டி பாராக இருக்கும். கீழே வந்து கியூ ஆஃப் டியாக இருக்கும். மேலே வந்து கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் பாராக இருக்கும். இது வந்து கியூ ஆஃப் டியாக இருக்கும், டி ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்க்கலாமா? எக்ஸைட்டேஷன் டேபிளில் பார்த்தா நம்மளுக்கு கியூ ஆஃப் டி 0 0 0 இருக்கும்போது டோன்ட் கேர் ஆகிடுது, 0 1 இருக்கும்போது டோன்ட் கேர் ஆகிடுது. அப்போனா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரோ வந்து டோன்ட் கேர்ஸு, கீழே இருக்கிற ரோ வந்து 1 0. டோன்ட் கேர்ஸ் 1 0. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பொட்டி இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா டோன்ட் கேர் வந்து நான் 1 கன்சிடர் பண்ணி பை குரூப் வந்து பண்ணிக்கிறேன். அப்படி எனக்கு பண்ணால் கேவோட வேல்யூ எப்படி கிடைக்குன்னா, ஹரிசாண்டல் வெர்டிக்கலும் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக பார்த்தா எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. யார் இருக்காங்க? கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் ஹோல் பார் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதேமாரி கேவோட வேல்யூ பாருங்கள். சாரி, வெர்டிக்கலாக வந்து ஹரிசாண்டலாக பாருங்கள். கியூ ஆஃப் டி பார்னு இருக்குது, கியூ ஆஃப் டின்னு இருக்குது. ரெண்டுமே சேமாக கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்குது. எக்ஸாக்ட்லி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். 1 இன்ட்டு எனிதிங் வந்து தட் எனிதிங் நம்பர் தான் வந்து கிடைக்கும். ஸோ ஜேவோட வேல்யூ வந்து கேவோட வேல்யூ வந்து அது. இப்போது அதேமாரி ப்ரெசண்ட்டில் இருக்கிற இன்புட்டுக்கு வந்து கேமப் வரைய சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ப்ரெசண்ட்டில் இருக்கிற அவுட்புட்டுக்கு வந்து கேமப் வரைய சொல்லலாம். கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன் இதுதானே ப்ரெசென்ட்டில் இருக்கிற அவுட்புட்டு. இதுக்கான கேமப் வந்து எப்படி வரையணும்னா, இதுக்கு தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்மளுக்கு மொத்தம் 3 இது இருக்கும், இன்புட்ஸாக இருக்கும். கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்று தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கேமப் போடலாமா? கேமப் போட்டால் நம்மளுக்கு 8 வேரியபிள் இருக்குது. அப்போ 8 வேரியபிள் இருந்துன்னா 2 ரோ 4 காலம் கிடைக்கும். 2 3 4 கியூ ஆஃப் டி பார் கியூ ஆஃப் டி இது என்னவா இருக்கும்னா மேலே இது ஜேகே தானே. அப்போ ஜேகே 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 கே மேப்பில் வந்து உங்களுக்கு தெரியும், கடைசி இருக்கிற இந்த 2 காலம் வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ 0 0 0 1 1 1 அண்ட் ஃபைனலாக என்ன இருக்கும்? 1 0வாக இருக்கும். ஸோ ஜேகே பார். கரெக்டாக நம்ம வந்து கீழே வந்து இண்டெக்ஸ் போட்டுப்போம் ஃபார் சேஃப்டிக்கு. ஸோ இது என்ன இருக்கும்? 0வாக இருக்கும், 1ஆக இருக்கும், 3ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 4ஆக இருக்கும், 5ஆக இருக்கும், 7ஆக இருக்கும், 6ஆக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் போடலாம். இது வந்து நம்ம டெசிமல் இண்டெக்ஸாக போட்டுக்கலாம் முன்னாடி கேரக்டரிஸ்டிக் டேபிளில். அப்போ நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டெசிமல் இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 அண்ட் 7. ஸோ இந்த நார்மலாக டெசிமல் இண்டெக்ஸ் வச்சா போடலாம். ஸோ 0க்கும் 1க்கும் என்ன இருக்குது? 0 கிடைக்குது. 0க்கும் 1க்கும் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது.
நெக்ஸ்ட் 2 அண்ட் 3க்கு போவோம். 2 அண்ட் 3க்கு என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 1 1 கிடைக்குது. 2 அண்ட் 3க்கு என்ன கிடைக்குது? 1 1 கிடைக்குது. 4 5 என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 4 5க்கு 4க்கு 1 5க்கு 0. 4க்கு 1 5க்கு 0. தென் 6 7. 6 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 0ன்னு கிடைக்கும். அப்புறம் நம்ம எப்படி எழுதுறது? 0 1ன்னு எழுதணும். 6க்கு 1 7க்கு 0. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணால் எப்படி எனக்கு கிடைக்கும்னா எனக்கு வந்து இது ஒரு பை குரூப் பண்ணிக்கலாம். இது ஒரு பை குரூப் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக இதையும் ஒரு பை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பை குரூப் பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதுறேன். ஏன்னா அந்த ட்ரிக் வந்து நம்மளுக்கு தெரியும். q ஆஃப் t + 1க்காக அவுட்புட் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குரூப் வந்து எடுத்துப்போம். இந்த 2 and 3யும் 2 and 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக பார்ப்போம். ஹரிசாண்டலாக பார்த்தோன்னா q ஆஃப் t பார்னு கிடைக்குதா? q ஆஃப் t பார் மட்டும் எடுத்து எழுதிப்போம். ஏன்னா வேற எந்த பிளாக் கூடயும் அது கனெக்ட் ஆகலை. ஸோ q ஆஃப் t பார் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக பாருங்கள். சாரி பார்த்தாச்சு. ஹரிசாண்டலாக பார்த்தாச்சு. வெர்டிகலாக பாருங்கள். வெர்டிகல்னா jk இருக்குது. k பார்னு இருக்குது. ரெண்டுத்துலையும் யார் சேமாக இருக்கான்? j பார் தான் சேமாக இருக்கான். அப்போனா j பார் எடுத்து j தான் சேமாக இருக்குது. j எடுத்து எழுதிப்போம். j பார் கிடையாது, j. நெக்ஸ்ட்டு இந்த நான் வெர்டிகலாக இருக்கிற இந்த குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலாக பார்த்தோன்னா QT இருக்குது, QT பார்னு இருக்குது. ரெண்டுமே சேமா? இல்லை கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போனா நம்ம எடுத்து 1 தான் எழுதிக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கலாக இருக்கிற காலம் கூட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு. JK பார். ஸோ JK பார். அடுத்து இந்த பச்சை கலரில் என்சர்க்கிள் பண்ண குரூப் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். 6 and 4. 6 and 4ல வந்து பார்த்தீங்கன்னா ரோ பாருங்க சேமாக இருக்குது. Q ஆஃப் T. பட் காலம் பாருங்க J பார் K பார். JK பார். ரெண்டுத்துல யார் சேமாக இருக்கான்? K பார். அப்போ Q ஆஃப் T அண்ட் சேமாக இருக்கேன் யாரு? K பார். ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனாக எடுத்து எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். காமனாக எடுத்து நம்மளால் பண்ண முடியறதுன்னா ஒன்று, இங்கே இங்கே J இருக்குது, இந்த இடத்துல J இருக்குது. QT பார்னு இருக்குது, இங்கே K பார்னு இருக்குது. Q ஆஃப் T K பார்னு இருக்குது. இல்லை எதையும் பெருசாக சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். Q ஆஃப் T + 1 = Q பார் TJ + JK பார் ப்ளஸ் Q ஆஃப் T K பார் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ JK வந்து பார்ப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம D ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து பார்ப்போம்.